வெல்கம் டு பிக்யூ வேர்ல்ட். வேத வினா விடைகள். யோசுவா அதிகாரம் 1. மோசேயின் ஊழியக்காரன் யார்? யோசுவா. கர்த்தருடைய தாசன் யார்? மோசே. நூனின் குமாரன் யார்? யோசுவா. யோசுவாவின் தகப்பன் பெயர் என்ன? நூன். யார் மரித்த பின்பு யோசுவாவிடம் கர்த்தர் பேசினார்? மோசே. மோசே மரித்த பின்பு கர்த்தர் யாரிடம் பேசினார்? யோசுவாவிடம். ஜனங்கள் எல்லாருடன் எந்த நதியை கடந்து செல்ல கர்த்தர் யோசுவாவிடம் கூறினார்? யோர்தான். யோர்தானை கடந்து எங்கே செல்ல கர்த்தர் யோசுவாவிடம் கூறினார்? இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தர் கொடுக்கும் தேசத்துக்கு. காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் கர்த்தர் யாருக்கு கொடுத்தார்? இஸ்ரவேலருக்கு. எது தொடங்கி எதுவரைக்கும் ஏத்தியரின் தேசம்? வனாந்தரமும் லீபனோனும் தொடங்கி ஐப்பிராத்து நதி மட்டும். வனாந்தரமும் லீபனோனும் தொடங்கி ஐப்பிராத்து நதி மட்டும் யாருடைய தேசம்? ஏத்தியரின். பெரிய நதி எது? ஐப்பிராத்து. சூரியன் அஸ்தமிக்கிற திசை எது? பெரிய சமுத்திரம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று கர்த்தர் யாரிடம் கூறினார்? யோசுவாவிடம். மோசேயோடு இருந்தது போல யாரோடும் இருப்பேன் என்று கர்த்தர் கூறினார்? யோசுவாவோடே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யாருக்கு கூறப்பட்டது? யோசுவாவுக்கு. பலங்கொண்டு திடமனதா இரு என்று யாருக்கு கூறப்பட்டது? யோசுவாவுக்கு. ஜனத்தின் பிதாக்களுக்கு கர்த்தர் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை பங்கிடுவது யார்? யோசுவா. நியாயப்பிரமாணத்தை கற்பித்தது யார்? மோசே. மோசே கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய யாரிடம் கர்த்தர் கூறினார்? யோசுவாவிடம். போகும் இடமெல்லாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? புத்திமானாய். புத்திமானாய் நடந்து கொள்ள எதை விட்டு வலது இடதுபுறம் விலகக்கூடாது? நியாயப்பிரமாணத்தை. நியாயப்பிரமாணத்தை விட்டு வலது இடதுபுறம் விலகாதவன் யார்? புத்திமான். எது வாயை விட்டு பிரியாதிருப்பதாக? நியாயப்பிரமாண புத்தகம். இரவும் பகலும் எதை தியானிக்க வேண்டும்? நியாயப்பிரமாணத்தை. திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று யாரிடம் கர்த்தர் கூறினார்? யோசுவாவிடம். யோசுவா ஜனங்களின் அதிபதிகளிடம் எதை உருவ நடந்து போக கூறினார்? பாளையத்தை.
யோசுவா ஜனங்களிடம் என்ன ஆயத்தம் பண்ண கூறினார்? போஜன பதார்த்தங்களை. எத்தனை நாளைக்குள்ளே யோர்தானை கடந்து போவீர்கள் என்று யோசுவா கூறினான்? 3 நாள். மோசே கற்பித்த வார்த்தையை நினைத்து கொள்ள யோசுவா யாரிடம் கூறினான்? ரூபனியர், காத்தியர், மனாசேயின் பாதி கோத்திரத்தார். இளைப்பாற பண்ணி தேசத்தை கொடுப்பது யார்? தேவனாகிய கர்த்தர். யார் யார் யோர்தானுக்கு இப்புறத்தில் இருக்கட்டும்? பெண் சாதிகள், பிள்ளைகள், மிருக ஜீவன்கள். யார் சகோதரருக்கு முன்பாய் அணி அணியாய் கடந்து போக யோசுவா கூறினார்? யுத்த வீரர். கர்த்தர் உங்களைப் போல யாரையும் இளைப்பாற பண்ணுவார்? சகோதரரையும். மோசே கொடுத்த சுதந்திரமான தேசம் யோர்தானுக்கு இப்புறத்தில் எது உதிக்கும் திசைக்கு நேரே இருந்தது? சூரியன். சூரியன் உதிக்கும் திசைக்கு நேரே இருந்தது எது? மோசே கொடுத்த சுதந்திரமான தேசம். யோசுவாவிடம் நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறதை எல்லாம் செய்வோம் என்றது யார்? ரூபனியர், காத்தியர், மனாசேயின் பாதி கோத்திரத்தார். மோசேக்கு செவி கொடுத்தது போல யோசுவாக்கும் செவி கொடுத்தது யார்? ரூபனியர், காத்தியர், மனாசேயின் பாதி கோத்திரத்தார். யோசுவாவின் வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் என்ன செய்யப்பட கடவன்? கொலை. கர்த்தர் மோசேயோடு இருந்தது போல யாரோடும் இருப்பார்? யோசுவாவோடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யவும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யவும்.